திருச்சியில் இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற தமிழ்நாடுவோட ஃபர்ஸ்ட் டால்பி சினிமா எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மெயின் திருச்சியில இருந்து கொஞ்சம் தூரமாக தான் இந்த தேட்டர் இருக்கு. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இது வரும். நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் இந்த தேட்டருக்கு போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு இந்த தேட்டருக்கு ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. முக்கியமாக இந்த மெயின் திருவெரும்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இந்த தேட்டர் வரும். லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்ஏ சினிமா திருவெரும்பூர் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. இங்க மொத்தமா 6 ஸ்கிரீன். அதுல அந்த 4வது ஸ்கிரீன் தான் டால்பி சினிமா. இங்க ஒரு டிக்கெட்டோட விலை 190 ரூபா. ஆன்லைன்ல புக் பண்ணா டாக்ஸோட சேர்த்து 227 ரூபா வரும். நான் திருச்சியில வேற எந்த தேட்டருக்கும் பெருசா போனதில்லை. திருச்சியில் போன ஃபர்ஸ்ட் தேட்டரே இதுதான். டால்பி சினிமானா வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரெகுலரான தேட்டரை விட பெஸ்ட் பிக்சர் பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியாக டால்பி சினிமாவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நார்மல் டால்பி தேட்டருக்கும் இந்த டால்பி சினிமாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த டால்பி சினிமாவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அஃபிஷியல் டால்பி ப்ராடக்ட்ஸ் தான். ஏன் 3D கிளாஸே டால்பி 3D கிளாஸ் தான் தருவாங்க. விஷுவல்ஸ் செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வழக்கமாக 3D படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அந்த பிரைட்னஸ் கம்மியாகும். ஆனால் இந்த தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் கம்மியாகாது. 3Dலேயே ஒரு கிளாரிட்டியான விஷுவல்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. விஷுவல்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்குதோ அதே மாதிரி தான் சவுண்டும். ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த தேட்டரில் எந்த ஒரு இடத்துலையுமே வெளியில் தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு தாறுமாறான சவுண்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸ்க்ரீனோட சைஸ் 61 ஃபீட்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இங்கே 456 சீட்ஸ் இருக்குது. ஸோ 456 பேர் இந்த தேட்டரில் ஒரே நேரத்தில் உட்காந்து மூவியை என்ஜாய் பண்ணலாம். சீட்ஸ்லாம் நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. கொஞ்சம் ஃபேட்டான ஆட்களும் உட்காந்து அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எல்லா சீட்ஸுமே இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் ஹைட்டான ஆள் முன்னாடி உட்காந்தா அவங்களோட தலை லைட்டா மறைக்குது. நான் B13 சீட்ல தான் உட்காந்தேன். எனக்கு முன்னாடி சீட்ல கொஞ்சம் ஹைட்டான ஆள் உட்காந்ததுனால எனக்கு சப்டைட்டில் படிக்க கஷ்டமா இருந்தது. இன்டீரியருக்கு இங்க பெருசா எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஒரு நார்மலான ஒர்க்கை தான் போட்டிருக்காங்க. பட் இன்னொரு ஸ்கிரீன்ல நான் எட்டி பார்த்தேன். அந்த ஸ்கிரீன்ல இன்டீரியர் செமையா இருந்தது. இந்த திருச்சி டால்பி சினிமா பொறுத்த வரைக்கும் டிக்கெட் பிரைஸ், ஸ்கிரீன் கிளாரிட்டி, சவுண்ட் இது மூணுலயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. கண்டிப்பா ஒரு நல்ல தியேட்டரா இதை சொல்லலாம். பட் நான் ஆல்ரெடி பெங்களூர்ல உள்ள டால்பி சினிமாவுக்கு போயிருக்கேன். அதை பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த டால்பி சினிமாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இந்த தேட்டர் உள்ளே நான் போனேன். அந்த பெங்களூர் டால்பி சினிமாவில் போனப்போ இருந்த ஒரு வாவ் மூமெண்ட் இந்த திருச்சி டால்பி சினிமாவில் போனப்போ எனக்கு லைட்டாக மிஸ் ஆச்சு. ஏன்னா அங்கே ஒரு ரோக்கே 38 பேர்கிட்ட உட்காரலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு வைடான பெரிய தேட்டரே அந்த பெங்களூர் டால்பி சினிமா தான். பட் இங்கே திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த டால்பி சினிமாவில் ஒரு ரோக்கு 29 பேர் தான் உட்காரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேட்டர் உள்ள போகிறப்போ ஒரு நார்மல் தேட்டர் உள்ள போகிற ஃபீலை தான் இது எனக்கு கொடுத்தது. பெங்களூர் டால்பி சினிமாவையும் திருச்சியில் உள்ள திருவெரும்பூர் டால்பி சினிமாவையும் கம்பேர் பண்ணினா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எனக்கு பெங்களூர் டால்பி சினிமா இதை விட கொஞ்சம் பெட்டரான ஃபீலை கொடுத்தது. அங்கே இருந்த அந்த கிராண்ட் ஃபீல் இங்கே லைட்டாக எனக்கு மிஸ் ஆச்சு. பட் அது மகேஷ் பாபுவோட தேட்டர், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே திருச்சியில் உள்ள திருவெரும்பூரில் இப்படி ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணதே பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த பெங்களூர் டால்பி சினிமாவில் ஒரு டிக்கெட்டோட ரேட்டே 450 ரூபாய்க்கு மேலே வரும். ஆனால் இங்கே 190க்கு தான் விற்கிறாங்க. நிறைய நார்மல் தேட்டர்லேயே டிக்கெட் ப்ரைஸ் 190 தான். அப்படி இருக்கிறப்ப இந்த திருச்சி டால்பி சினிமாவில் 190 டிக்கெட் ப்ரைஸுங்கிறது ஒரு ஒர்த்தான விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஸ்நாக்ஸோட ரேட்லாம் என்னவோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸ்மால் பாப்கார்னோட ரேட் 130, பப்ஸோட ரேட்லாம் 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாதாம் மில்கோட ரேட் 120, ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட் 27. இங்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா டீசென்ட்டாவே இருந்தது. திருச்சியில் ஓப்பன் ஆகிருக்கிற இந்த டால்பி சினிமாக்கு நீங்க போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா இந்த தேட்டர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க போன தேட்டர்லேயே உங்களோட ஃபேவரட் தேட்டர் எதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.